வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ் புலாவ். இதை ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இது பேச்சுலர்களுக்குலாம் ரொம்ப ஈஸியானது. இப்போ நம்ம வெஜ் புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் சூடான உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானவுடனே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நெய் போட்டுக்கிட்டு நெய் நல்லா உருகி வந்தோடனே அன்னாசிப்பூ 1, சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பிரிஞ்சி இலை 2 இல்லாட்டி 3 போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டணும் மீடியம் ஹீட்டில். இப்போ 100 கிராம் அளவுக்கு ஆனியனை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம காய்கறியை போட்டுக்கலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டலாம். கிளறி விட்டுட்டு இப்போ கேரட் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கின கேரட் 100 கிராம், 50 கிராம் பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணது, உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணதை போட்டு இதில் எல்லாம் நல்லா கிளறி விடலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்டில் கிளறி விடணும். ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேகணும். அந்த அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா கிளறி விடலாம். இந்த சமயத்தில் சிம்மில் வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிடும். 75 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். 1.5 கப்பு அரிசி அதை இதில் ஆட் பண்ணிடலாம். 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அவங்கவுங்க அரிசி எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்தபடி தண்ணியை ஆட் பண்ணிங்க. 1க்கு 2 ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். சாதம் நல்லா பொலன்னு இருக்கும். 1க்கு 2 தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விட்டலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். அதிகமாக விட்டோம்னா குழஞ்சி போச்சுன்னா சாதம் நல்லா இருக்காது. அதனால் சாதம் கலகலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணணும், அதான் கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம், அதிகமாக விடக்கூடாது. குக்கரை மூடி 2 விசில் விட்டாச்சு. இப்போ குக்கரை நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்களா, சாதம் அருமையாக பொலன்னு இருக்குது. இது மாதிரி எடுத்தோம்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இது பேச்சுலராக இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாதம் நல்லா கணக்கான அளவில் பொலன்னு அருமையாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.